இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நேரம், ஒரு துஆ உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இரவும் இரவின் 1/3 நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி, நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார்? நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார்? நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துஆ நிராகரிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான். எனவே அதிகமாக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்